Hi students, 6th third term science போகிறோம். 6th third term ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தவியல். காந்தத்தில் இரண்டு வகையான காந்தம் இருக்கு, செயற்கை காந்தம், இயற்கை காந்தம்ங்கிறது. காந்தத்தோட மிக முக்கியமான தாது மேக்னடைட்டு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததா காந்தத்தோட ஈர்ப்பு விசை எப்போவுமே அதனுடைய முனைகள்ல அதிகமாக இருக்கும், அதை துருவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே தடையின்றி தொங்கவிடப்பட்ட ஒரு காந்தம் வடக்கு திசையிலோ அல்லது தெற்கு திசையிலோ ஓய்வு நிலைக்கு வரும். அடுத்ததா திசை காட்டும் கருவி கண்டுபிடிச்சவங்க சீனர்கள். காந்தத்தோட எதிர் எதிர் துருவங்கள் எப்பவுமே ஒன்றை ஒன்று ஈர்க்கும், ஒரே துருவங்கள் ஒன்றை ஒன்றை விளக்கும். இதை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததான் கம்ப்யூட்டர் பக்கத்தில் கைபேசி பக்கத்தில் காந்தத்தை கொண்டு போனோம்னா அதனால காந்தத்தன்மை பாதிக்கப்படும், அந்த பொருளும் பாதிப்புக்குள்ளாகும். சரிங்களா? அடுத்ததாக மெக்னெட்டிக் லெவிடேஷன் ட்ரெயின் அப்படிங்கிறது. இந்த ட்ரெயின் வந்து சவுத்தாக இருக்கும்போது ஒன்று ஒன்று விளக்கும், சவுத் நார்த்தாக இருக்கும்போது ஒன்று ஒன்று ஈர்க்கும். இதனால தான் வேகமாக இந்த ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்கு காரணம். அதுக்கு அடுத்ததாக இரண்டாவது லெசனு நீர் அப்படிங்கிறது. மனித உடல்ல இருக்கக்கூடிய நீரோடைகள் சராசரியா சிறுநீரக ரத்தம் மூட்டு 83%, இது மூணுமே 83% இருக்கும். நிணநீர் அப்படிங்கிறது 4/94% இருக்கும். இதயம் 79%, மூளை தசை மூளை 75%, கல்லீரல் 68, தோல் 64, எலும்பு 22 22, நுரையீரல் 80. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்ததா பெரும்பாலான நீர் 97% கடல்ல காணப்படுது, பெருங்கடல்கள்ல. அதை இங்க பிரிச்சு கொடுத்துருக்காங்க. உப்பு நீர் 97%, சுத்தமான நீர் 3% இருக்கு. இதுல சுத்தமான நீர்ல 30% நிலத்தடி நீரா இருக்கு, மற்றவை 0.9%, மேற்பரப்பு நீர் 0.3%. இந்த சுத்தமான நீர்ல அதிகப்படியான நீர் எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பனியாறுகள்ல இருக்கு, 68.7%. அடுத்தா மேற்பரப்பு நீர். இந்த மேற்பரப்பு நீர்ல ஏரிகள் 87%, நதிகள் 2%, சதுப்பு நிலங்கள் 11% இருக்குங்கன்னு ஞாபகம். சரிங்களா? அடுத்ததா ஒரு நன்னீர் அப்படின்னா அதுல உப்புக்கள் 0.05%லேருந்து 1% வரைக்கும் கரைஞ்சிருக்கும். உவர்ப்பு நீரா இருந்துச்சுன்னா 3% வரைக்கும் கரைஞ்சிருக்கும். கடல் நீரா இருந்தா 3%க்கும் மேல உப்புகள் கரைஞ்சிருக்கும். அவ்வாறு கரைஞ்சிருக்க உப்புகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு. அடுத்ததா ஒவ்வொரு வருஷமும் உலக நீர் தினம் மார்ச் 22ஆம் தேதி கொண்டாடப்படும். அதுக்கு அடுத்ததா இமயமலையில ஆசியாவின் மிக முக்கிய 10 ஆறுகள் உற்பத்தி ஆகுது. அடுத்ததா ஒரு கேலன் அப்படிங்கிறது 3.785 லிட்டர் அப்படிங்கிறத குறிக்கும். அணைக்காட்டில இருந்து திறக்கக்கூடிய நீருடைய அலகு கியூசக்னு சொல்லுவாங்க, கன அடி பை வினாடிங்கிற அழகால அளக்கப்படுது. அடுத்ததா சதுப்பு நிலங்கள். சிதம்பரத்தின் அடுத்த பிச்சாவரம் சதுப்பு நிலம் கடலூர்ல இருக்கும், முத்துப்பேட்டை சதுப்பு நிலம் திருவாரூர், சென்னையில இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், காஞ்சிபுரத்துல உள்ள செம்பரம்பாக்கம் சதுப்பு நிலம். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த நெக்ஸ்ட் லெசனு நவீன வேதியியல் புரட்சி ஏற்படுத்தினவர் லவாய்சியர். அடுத்ததா வேதியியல் மாற்றங்கள் அப்படிங்கிற லெசன். இந்த வேதியியல் மாற்றங்கள்ல 2 மாற்றம் இருக்கு, ஒன்று இயற்பியல், இன்னொன்று வேதியியல். வேதியியல் மாற்றத்துல புதிய நிகழ்வு உருவாகும், இயற்பியல் மாற்றத்துல புதிய பொருள் உருவாகுது, வடிவம், அளவு, பருமன் மட்டும் மாறுபடும். ஞாபகம் வச்சுக்கணும். வெங்காயத்தின் எண்ணெய் இருக்கும்போது கண்ணீர் வர காரணம் அதில் இருக்கக்கூடிய ப்ரொப்பைன் டயாலஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது ஜஸ்ட் பார்த்துக்கணும். அடுத்ததான் சில பொருட்களுடைய பயன்பாடு. உரங்கள் அப்படிங்கிறத பாருங்க, தாவரத்துடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் பேர் தான் உரம். இதில் மிக முதன்மையான ஊட்டச்சத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அப்படிங்கிறது. அடுத்ததான் உரம் 2 வகைப்படுது, கரிம உரம், கனிம உரம். கரிம உரங்கிறது இறந்து போன உயிருள்ள பொருட்கள்லேருந்து பெறப்படுறது, கனிம உரங்கிறது வெட்டி எடுக்கப்படுறது கனிமம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா சிமெண்ட் அப்படிங்கிறது சுண்ணாம்பு கல், களிமண்லேருந்து கிடைக்கிறது சிமெண்ட்டு. இந்த சிமெண்ட் கூட ஜிப்சம் சேர்க்கறது மூலமா சிமெண்ட் கெட்டிப்படக்கூடிய நேரம் வந்து தாமதமாகுது. சிமெண்ட்டை கண்டுபிடிச்ச ஒரு வில்லியம் ஆஸ்பிலின் 1824 இங்கிலாந்துல போர்ட்லாண்ட் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால இதை போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படின்னே அழைப்பாங்க. அடுத்தது ஜிப்சம். இந்த ஜிப்சத்தோட வேதி வாய்ப்பாடு CaSO4 கால்சியம் சல்பேட் ஹைட்ரேட்டு. இதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உரமா பயன்படுது, சிமெண்ட் தயாரிக்க பயன்படுது, பாரிசாந்து தயாரிக்க பயன்படுது. எப்சம் மெக்னீசியம் சல்ஃபேட் ஹைட்ரேட்டு, MgSO4 இது மருத்துவமனையில மன அமைதிப்படுத்துறதுக்கு, மனித தசை மற்றும் நரம்பு சீராக்க, தோல் நோய்க்கு தீர்க்கிற ஆயின்மெண்ட்ல, விவசாயத்துல தாவரங்கள் வச்சு ஊக்கிய பயன்படுது. அடுத்தா பாரிசாந்து அப்படிங்கிறது. பாரிசாந்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்னு சொல்லுவாங்க, CaSO4 H2O. சரிங்களா? ஜிப்சத்தை சூடுபடுத்தும் போது நீராவியாக்கி நமக்கு இந்த பாரிசாந்து கிடைக்கும். இது எங்க பயன்படுதுன்னா கரும்பலகைகளை எழுதும் பொருளா பயன்படும், அறுவை சிகிச்சையில் எலும்புரிவு சரி செய்ய பயன்படும், சிறைகளை வளர்ப்பதற்கு பயன்படும், கட்டுமான துறையில பயன்படும். அடுத்த ஃபீனால். ஃபீனால் என்பது கார்பாலிக் அமிலம் எனப்படும் கரிம அமிலம். ஃபீனாலுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா C6H5OH. இது ஒரு வீரியம் குறைந்த அமிலம், ஆவியாகும் தன்மையுள்ள வெண்மை நிற படிகத்தின்மம்னு சொல்லுவாங்க. அதை குறைந்த அளவுடைய ஃபீனால் வாய்க்குப்பலாய்க்கு பயன்படுது, கிருமிநாசினியா வீடுகள்லயும் பயன்படுதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஜஸ்ட் அதை பார்த்துக்கிட்டா போதுமானது. அதுக்கு அடுத்ததா நம்ம சுற்றுச்சூழல். இது நம்மளை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் பற்றி சில பாயிண்ட்ஸ் இருக்கும். அவ்வளோ பெருசாக பாயிண்ட்ஸ் இதில் இருக்காது, ஜஸ்ட் இந்த படத்தை இங்கே ஸ்கிப் பண்ணலாம்.
அடுத்ததா நெக்ஸ்ட் இதில் ஒரு நாளைக்கு இந்தியாவில் எவ்வளோ குப்பையை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது 0.45 கிலோகிராம் அப்படிங்கிற அளவுக்கு திடக்கழிவுகளை வெளியிடுறாங்க. இந்தியா முழுக்க 532 மில்லியன் கிலோ திடக்கழிவுகள் வெளியிடப்படுதுங்கிறத கொடுத்துருப்பாங்க பாயிண்டா. அடுத்தது அந்த மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, ஒலி மாசுபாடு பற்றி கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் பார்த்துக்கணும். அடுத்ததாக கடைசி பாடம் அன்றாட வாழ்வில் தாவரங்கள். இதில் நமக்கு பயன்படக்கூடியது உணவு தாவரம், நறுமண தாவரம், மருத்துவ தாவரம், நார் தாவரம். சரிங்களா? இது ஜஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலங்கார தாவரம்லாம் அடுத்ததாக வரும். மரக்கட்டை தரும் தாவரம் ஃபர்ஸ்ட். இதில் உணவு தாவரம், இதில் காய்கறி, தானியம், பருப்பு எல்லாமே வரும். இதில் வேர்களாக பயன்படக்கூடிய வேர்கள்ல இருந்து உணவாக பயன்படக்கூடியது பீட்ரூட்டு, கேரட்டு. இலைகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா கீரை, முட்டைக்கோசு, கருவேப்பிலை. தண்டுகள் கரும்பு, உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்குலாம் தண்டுல இருந்து நமக்கு உணவாக பயன்படுது. உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்குலாம் தண்டு, ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ப்ரீவியஸ் கொஸ்டின். மலர்கள் வாழைப்பூ, காலிஃப்ளவர். கனிகள் நெல்லி, கொய்யா. தானியங்கள் தெரியும். பருப்பு வகைனால அவரை குடும்பத்தை சேர்ந்த கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு. உலக உணவு தினம் அக்டோபர் 16. உலக அளவில் கனிகள் மற்றும் காய்கறி உற்பத்தியில் இந்தியா 2ஆம் இடத்தை வைக்குது. நறுமணப் பொருட்கள் தெரியும், கொத்தமல்லி, இது எல்லாமே. மருத்துவ தாவரங்கள் பாருங்க, நெல்லி வந்து விட்டமின் சி இருக்கும். விட்டமின் சி குறைபாட்டினால நமக்கு ஸ்கர்விங்கிற நோய் ஏற்படும். நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் நெல்லி பயன்படும். துளசி இருமல் சளிக்கு. சோற்று கற்றாழை மலமிளக்கியாக காயத்தை குணப்படுத்த, தோல் எரிச்சலையும் குடல் புண்ணையும் குணப்படுத்த. வேம்பு, மஞ்சள் கிருமி நாசினி, தோல் நோய்க்கு மருந்தா பயன்படும். அப்படி நார் தாவரங்கள் பார்த்தீங்கன்னா நெசவு நார் பருத்தி, கயிறு நார்னா தென்னைய, நிரப்பும் நார்னா பஞ்சு. விதைகளுடைய மேற்புறத்துவை நார்கள்னா பருத்தி, தண்டு முள்ளன்னா சணல், இலைநார்னா கற்றாழை, உரிமட்டை தேங்காய். இந்தியாவில் 7 மாநிலங்களில் சணல் உற்பத்தி செய்யப்படுது. அதில் அதிகபட்சமாக 50% மேற்கு வங்காள மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படுது. அடுத்ததாக கட்டை தாவரங்களில் வன்கட்டை, மென்கட்டை. வன்கட்டைங்கிறது ஆஞ்சியோஸ்பெர்ம், பூக்கும் தாவரத்தில் கிடைக்கக்கூடியது. தேக்குப்பலா. மென்னு ஜிம்முக்கு போவாங்க. மென்கட்டைங்கிறது ஜிம்னோஸ்பெர்ம், பூவா தாவரம். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்தா பாலக்கீரை மூட்டு முடக்குவாதத்தை சரி செய்ய பயன்படுது. இதுக்கு அடுத்ததா மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் லக்னோவில் இருக்கு, சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து சென்னையில் இருக்குங்கிறத கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஜஸ்ட் பார்த்துக்கிட்டா போதும். தேங்க்யூ.